தமிழகத்தில் ஏஐஎம்ஐஎம் ஆல் இந்தியா மஜ்லிஸ் இத்திஹாதுல் முஸ்லிமீன் அசதுத்தீன் ஓவைசி எம்பி அவர்களின் தலைமையிலான இந்த கட்சி இந்த தேர்தலிலே தமிழகத்தில் கால் பதிக்க முற்பட்டிருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் 3 தொகுதிகளை மட்டும் தேர்வு செய்து வலிமையான தொகுதிகளாக கண்டெடுத்து அதில் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த பகுதியில் என்னை நிறுத்துவதற்கான உத்தேச வேட்பாளர் பட்டியல் தமிழக நிர்வாகத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு ஹைதராபாத் தலைமைக்கும் அது அனுப்பப்பட்டு பரிசீலனை மற்றும் விவாதத்துக்கு உட்பட்ட நிலையில் நிலைமை தொடர்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் இங்கே பெரிய பெரிய கட்சியெல்லாம் இருக்குது. சமூகத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இருக்குது, முஸ்லீம் லீக் இருக்குது, பாப்புலர் ஃப்ரண்ட் இருக்குது, எஸ்டிபிஐ இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சியெல்லாம் இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் கால் பதிக்க முடியுமா? நியாயமான விஷயங்கள் தான். இத்தனை தாமதத்துக்கு இதுவும் ஒரு காரணம். ஏஐஎம்ஐஎம் கட்சி ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கட்சி உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறுகின்ற இடைத்தேர்தல்களை கூட போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பீகாரிலே குறிப்பிட்ட சில தொகுதிகளை மாத்திரம் தேர்வு செய்து வலுவான ஒரு நிலையை அங்கே வாக்குகளாக பெறக்கூடிய ஒரு நிலை உண்டானது. குறிப்பாக அந்த சீமாஞ்சலில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு ஒரு வேட்பாளர் சென்று 2ஆம் நிலைக்கு வந்தார். எந்த ஒரு இடத்திலும் அனைத்து 5 இடங்களிலுமே டெபாசிட் திரும்ப பெறப்பட்டது. பல்லாயிரம் வாக்குகள் பெற்று 2ஆம் 3ஆம் இடத்துக்கு வந்த ஒரு நிலைதான் நமது கட்சிக்கு நீடித்து கொண்டிருக்கிறது. இங்கே இத்தனை தாமதத்துக்கு காரணம் இதுபோன்று இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளை முன்னிறுத்தி அவைகளை கருத்தில் கொண்டுதான் இவ்வளவு தாமதமாக இங்கே களம் கண்டிருக்கிறது. என்ற போதிலும் இத்தனை அமைப்புகள் இருந்த போதிலும் ஒவ்வொரு அமைப்பும் ஆரம்ப கட்டங்களிலே வீரியத்தோடும் பல்வேறு குறிக்கோள்களோடும் கொள்கைகளோடும் அடிப்படை தொண்டர்களுக்கு மதிப்பளித்து பல்வேறு காரியங்களை எல்லா கட்சிகளுமே அதன் ஆரம்ப காலகட்டங்களிலே சாதித்திருக்கின்றன, செய்திருக்கின்றன. ஒரு கட்டத்தில் ஒரு சமரச அரசியல் அல்லது இங்குள்ள மக்களுக்கு இத்தனை அமைப்புகள் இருந்தும் கூட நமக்கான ஒரு இடைவெளி இருப்பதை போன்ற ஒரு சூழல் இங்குள்ள மக்களிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு வகை இயக்கங்களுக்கு எதிரான ஒரு மனோரீதியாக இங்குள்ள முஸ்லிம்கள் இயக்கங்களுக்கு எதிராக ஒரு செல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறிக்கொண்டு வரக்கூடிய இந்த சூழலிலே நமது தலைவர், தேசிய தலைவர் அசதுத்தீன் ஓவைசி அவர்கள் நாடாளுமன்றத்திலே தன்னந்தனியாக ஒரு நபராக ஒரு எம்பியாக இருந்து கொண்டு 545 எம்பிக்களுடைய அந்த அவையிலே அனைவரையும் சமாளித்து அனைவரையும் எதிர்கொண்டு அவர் பதிலளிக்கும் விதம், கேள்வி கேட்கும் விதம், சாதிக்கும் விதம், பிரச்சனையை சந்திக்கும் விதம், இவைகளால் இங்குள்ள மக்கள் மிகவும் ஈர்க்கப்பட்டு ஒரு அசாதாரண ஒரு வரவேற்பு இங்கு இருப்பதை கொண்டு நாளொரு மேனி இங்கிருந்த மக்கள் உங்கள் இயக்கம் இங்கே வராதா, உங்கள் கட்சி இங்கு போட்டியிடாதா, உங்களை போன்ற ஒரு தலைவர் தமிழகத்துக்கு வரமாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு இங்குள்ள மக்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள், பெறப்பட்ட ஆர்வங்கள் அடிப்படையில் தான் இப்பொழுது நாங்கள் இங்கே களம் காண வேண்டிய ஒரு சூழலுக்கு உள்ளாகி இருக்கின்றோம். அவரவர்கள் பாதையில் அவர்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் ஒரு அஜெண்டா இருக்கிறது. அவரவர்கள் பாதையில் அவர்களுடைய பார்வையில் நின்று அதை சரி காண்பது சரியான விஷயம்தான். என்றாலும் அரசியல் ரீதியாக எங்களாலும் சாதிக்க முடியும், மக்களுடைய ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்காத வகையில் எங்களாலும் தேசிய அரசியலில் ஒளிவீசி செயல்பட முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே களம் காணுகின்றோம். இப்போ நீங்கள் சேப்பாக்க தொகுதியில் நிற்கிறீங்க, ஆம்பூரில் நிற்கிறீங்க, கிருஷ்ணகிரியில் நிற்கிறீங்க. இந்த 3 தொகுதிகளும் இஸ்லாமியர்கள் மனிதநேய மக்கள் கட்சியோ இல்லை முஸ்லீம் லீக்கோ மற்ற எஸ்டிபிஐயோ அந்த இடத்துல நிற்கும் போது நீங்கள் ஓட்டு பிரித்து அவங்க கூடிய ஒரு பிளவுக்கு ஏற்பட ஒரு காரணம் ஏற்படுமே? இது வழக்கமாக எல்லா புதிய இயக்கங்கள் வருகின்ற போது வழக்கமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். குறிப்பாக வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தவரை
அங்கு எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புகளுமே அந்த தொகுதியை கண்டெடுத்ததாகவே தெரியவில்லை. சேப்பாக்கம் தொகுதி, இங்கு உள்ள இயக்கங்கள், அது தமுமுகவாக இருக்கட்டும், எஸ்டிபியாக இருக்கட்டும், அல்லது இன்னும் பிற முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், அரசியல் ரீதியாக அரசியல் செய்ய விரும்பக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் ஒரு குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டும் வண்ணமாக ஒரு 10-15 தொகுதிகளை மாத்திரமே கண்டெடுத்திருக்கின்றார்கள். நமது பலம் அந்த 10-15 இடங்களோடு மாத்திரம் அல்ல. மக்கள் வாக்காளர் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட இவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொகுதிகளை காட்டிலும் அதிக வாக்காளர் கொண்ட பல தொகுதிகள் எந்த ஒரு கட்சியுமே கண்டு கொள்ளாமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை சாதிப்பதற்கோ அல்லது இதை நிரூபிப்பதற்கோ பெரிய அவசியமெல்லாம் இல்லை. இன்றைய நவீன உலகத்திலே வாக்காளர் பட்டியலை எவர் வேண்டுமானாலும் சரி காண முடியும் இணையதளங்களின் மூலமாக. இந்த அரசியல் கட்சிகள் தமுமுக, எஸ்டிபிஐ, முஸ்லீம் லீக், இவர்கள் விரும்பக்கூடிய இந்த 10-15 தொகுதிகள் தவிர இவர்களை பார்வைக்கே படாமல், இவர்கள் சிந்தனைக்கே செல்லாமல் இங்கே சுமார் 30 தொகுதிகளுக்கும் அதிகமாக வாக்காளர்கள், முஸ்லீம் வாக்காளர்கள் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த தொகுதிகள் எல்லாம் கண்டெடுக்கப்படாமல் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருப்பதாகவே எங்களுக்கு தோன்றுகிறது. குறிப்பாக இந்த 3 தொகுதிகளிலும் கூட, இந்த 3 தொகுதிகளிலும் கூட வேறு சில கட்சிகள் அவர்களுக்கு நாங்கள் உங்களுடைய இந்த மீடியா 7 மூலமாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். நிறைய தொகுதிகள் இருக்கிறது, கண்டெடுத்து பாருங்கள். தேவை என்றால் நாங்களே பட்டியல் தருகின்றோம். கணிசமான முஸ்லிம் வாக்காளர்கள் அடங்கிய தொகுதிகளை நாங்கள் கண்டெடுத்து தருகின்றோம், பட்டியல் தருகின்றோம். நீங்கள் அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். 3 தொகுதிகளை தவிர்த்து நீங்கள் போட்டியிடுவதற்கு 30 தொகுதிகள் சுமார் இருக்கின்றன. மிஞ்சி போனால் 15 தொகுதிகள் தான் அனைத்து கட்சிகளுக்கும் கிடைக்கும் ஒரு சூழல் நிலவுகிறது. 30க்கும் மேற்பட்ட தொகுதியில் இருக்கிறது. இந்த 3 தொகுதிகளில் கடந்த காலத்தில் இந்த 3 தொகுதிகளிலே கிருஷ்ணகிரி யாருடைய போட்டிகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தொகுதி. தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கட்சியும், எந்த இஸ்லாமிய கட்சி, எந்த ஒரு கட்சியும் அங்கு ஒரு வார்டில் கூட உறுப்பினராக ஆகாத ஒரு சூழல். ஆனால் அங்கு முஸ்லீம் வாக்காளர் இருப்பதற்கு அடையாளமாக கடந்த தேர்தலிலெல்லாம் காங்கிரஸ் கட்சியிலே முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த தொகுதியை யாருடைய கண்ணுக்கும் படாத ஒரு தொகுதியாக அது இருக்கிறது. அதில் இவர்களை போட்டியிட சொன்னாலும் வரமாட்டார்கள் என்ற சூழல் தான் நிலவுகிறது. எஞ்சி இருப்பதோ 2 தொகுதிகள் தான். ஒன்று வாணியம்பாடி, மற்றொன்று திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. பெருந்தன்மையோடு பெரிய மனது வைத்து இந்த இஸ்லாமிய கட்சிகள் எங்களுக்காக இந்த 2 தொகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டும் என நாங்கள் மீடியா 7 வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் கட்சியில் தமிழ்நாட்டில் எத்தனை உறுப்பினர் இருப்பாங்க? இது சரியான கேள்விதான். உறுப்பினர் எண்ணிக்கை என்று பார்க்கின்ற பொழுது எங்கள் கட்சிக்கு போதிய அளவு கட்டமைப்பு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். முறையான உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நாங்கள் நடத்தி பார்க்கவில்லை. நாங்கள் உறுப்பினர் சேர்க்கையில் பிற கட்சிகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது உறுப்பினர் சேர்க்கையிலும் மற்ற கட்டமைப்பிலும் நாங்கள் பின்னோக்கி தான் இருக்கின்றோம். இருந்தபோதிலும் எங்கள் தலைவர் ஒரு நட்சத்திர தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார். தேசிய அரசியலிலே, இந்திய அரசியலிலே முஸ்லிம் மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம் மக்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். அது இந்த தமிழகமும் தெரிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் தேர்வு செய்த இந்த 2 தொகுதி வாக்காளர்களும் மிக அதிக அளவில் எங்களுடைய தலைவர் அசதுத்தீன் உவைசி எம்பி அவர்களால் மிகவும் ஈர்க்கப்பட்ட மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த 2 தொகுதிகளிலும் உருது பேசக்கூடிய முஸ்லிம்கள் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள். இந்த 2 தொகுதிகளும் 50-60 விழுக்காடுகளுக்கும் அதிகமான இஸ்லாமிய எண்ணிக்கையில் உள்ள வாக்காளர்கள் உள்ள தொகுதிகள் என்பதை தவிரவும் மேலும் எங்களுக்கு மாத்திரமே இருக்கின்ற ஒரு சிறப்பம்சமாக எங்கள் தலைவர்கள் ஹைதராபாத்திலிருந்து வரக்கூடிய அசதுத்தீன் உவைசி எம்பியாக இருக்கட்டும், தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எங்களது 7 எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய எம்எல்ஏக்கள் மற்றும் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய எம்எல்சிக்கள், இன்னும் மாமன்ற உறுப்பினர்கள் என எங்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அனைவருக்கும் தங்கு தலையின்றி நேரடியாக மொழிபெயர்ப்பாளர் இல்லாமலே அவர்கள் உருதுவில் பேசினால்
மொழி ஒரு பிரச்சனையே இல்லை என்கின்ற அளவிற்கு இந்த இரு தொகுதிகளில் வாக்காளர்களும் நேரடியாக உருது மொழியை விளங்கக்கூடியவர்களாக கேட்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த இரு தொகுதி வாக்காளர்களும் எங்கள் தலைவருடைய அனைத்து அம்சங்களையும் பார்த்தவர்களாக கிரகித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வீடியோ கிளிப்பிங்கின் மூலமாக. மேலும் எங்கள் தலைவர் அவர்கள் 7 நாட்கள் தமிழகத்துக்கு பிரச்சாரம் செய்ய முடிவெடுத்திருக்கின்றார்கள். இந்த 3 தொகுதிகளில் மாத்திரம் வீதி வீதியாக தெரு தெருவாக சென்று 7 நாட்கள் முகாமிட்டு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருக்கின்றார்கள். எனவே எங்களுக்கு மிக மிக சாதகமான அம்சம் இருப்பதாகவே நாங்கள் கருதுகின்றோம். வெற்றி வாய்ப்பு கைக்கு எட்டும் தூரத்தில் இருப்பதாகவே நாங்கள் நினைக்கின்றோம். இப்போ நீங்கள் உருது பேசுகிற முஸ்லீம் பற்றி தான் நீங்கள் 50% இருக்குங்கிறீங்க. அப்போ தமிழ் பேசுகிற முஸ்லீம் வந்து உங்களுக்கு தேவையில்லையா? நான் சொன்னது மொழி ரீதியாக நாம் இப்போ பேசக்கூடிய இந்த பேட்டியே தமிழ் மொழியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. மொழி ரீதியாக புரிதலுக்காக நாங்கள் சொன்னோம். இப்பொழுது தேசிய கட்சி என்று யாராவது ஒரு கட்சி அங்கிருந்து வரக்கூடிய தலைவர்கள் இங்கு வந்து பேசுகின்ற பொழுது மொழிபெயர்ப்பாளர் தேவையில்லை, ஒரே ஒரு சிறப்பம்சத்தை தான் நான் சொல்லியிருக்கின்றேன். இது மொழி ரீதியாக தமிழ் உருது என்று உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் என்ற பிரச்சனையே இதில் எழவில்லை. மொழி ரீதியாக புரிதலுக்காக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இங்குள்ள மக்கள் வாக்காளர்கள் முஸ்லீம் வாக்காளர்கள் உருது மொழியை நேரடியாக விளங்கிக் கொள்வார்கள். எங்களுடைய கட்சியின் செயல் திட்டங்களை விளங்கிக் கொள்வார்கள். எங்கள் கட்சியின் சார்பாக நாடாளுமன்றங்களிலே குரல் எழுப்புகின்ற விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள். மொழிபெயர்ப்பாளர் இல்லாமல் நேரடியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வாணியம்பாடியிலும் சேப்பாக்கம் தொகுதியிலும் இருப்பதை மாத்திரம்தான் நாங்கள் சிறப்பம்சமாக கூறுகின்றோமே தவிர உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் என்ற பிரச்சனைக்கே இடமில்லை. நாங்கள் மொழிகளை கடந்து இஸ்லாம் மொழி துவேஷத்தையும் வெறுக்கிறது. இனத்தாலும் மொழியாலும் துவேஷம் கொள்ளக்கூடாது என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி கூறுவதால் அந்த வழி நின்று நாங்களும் மொழி துவேஷத்துக்கு எந்த ரீதியிலும் முனையளவும் இடம் கொடுக்காத வகையில் நாங்கள் செயல்படுவோம். இப்போ தமிழகத்தில் வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்குது. சிறைவாசிகள் மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா சமூக இயக்கங்களும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் ஏன் எந்த ஒரு போராட்டமோ எந்த ஒரு பொதுக்கூட்டமோ எந்த ஒரு கண்டன கூட்டமோ இதனால் மட்டும் போட்டது கிடையாது? இன்றைக்கி நீங்கள் வேட்பாளராக நிற்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு தோணுது? இந்த விஷயத்தில் சிறைவாசிகளுக்காக போராடுகின்றோம் என்ற பெயரால் இங்குள்ள இயக்கங்கள் அவ்வப்போது பல்வேறு போராட்டங்களை உணர்வு ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். அந்த போராட்டங்களை மதிக்கின்றோம். சிறைவாசிகள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உருவாக வேண்டும் என்பதை நாங்களும் நினைக்கின்றோம். அதற்கான மறுமலர்ச்சி அந்த மக்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும், அந்த இன்னல்கள் அந்த குடும்பங்களை விட்டு விலக வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு முஸ்லீமும் இதைத்தான் நினைப்பார்கள். இந்த விஷயத்தில் ஒருவர் சிறைவாசிகளுக்கு ஆதரவாக பேசாதவரோ சிறைவாசிகள் விஷயத்தில் கவலை கொள்ளாதவரோ உண்மை முஸ்லீமாகவே இருக்க முடியாது. பிறர் சுக துக்கங்களில் பங்கு கொள்ளாதவருக்கு இஸ்லாத்தில் எவ்விதத்திலும் பங்கேற்க வாய்ப்பே இல்லை. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை இங்கு நான் குற்றச்சாட்டாகவே சொல்ல விரும்புகின்றேன். தமிழகத்தில் சுமார் அரசு கணக்கின்படி 6% என்று சொன்னாலும் சுமார் 10 விழுக்காடு முஸ்லிம்கள் தமிழகத்தில் இருக்கின்றார்கள். தமிழகத்திலே பல்வேறு இயக்கங்கள் கட்சிகள் சிறைவாசிகளுக்காக லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி போராடுகின்றார்கள். மகாராஷ்டிரம் அங்கும் 10% முஸ்லிம்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்குள்ள ஆட்சிகளைப் போல் அங்குள்ள ஆட்சி இல்லை. இங்குள்ள திராவிட கட்சிகளுடைய ஆட்சி ஓரளவுக்கு முஸ்லீம் விரோத கொள்கையை விட்டு விலகி நின்று செயல்படக்கூடிய ஆட்சிகள் தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரத்திலே சிவசேனா ஆட்சி, பாஜக ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் கூட பாஜக சிவசேனாவுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுக்கக்கூடிய நிர்பந்த நிலையில் ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி அரசுகள் அங்கு அமைகிறது. ஆனாலும் மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஜம்இய்யத்துல் உலமா ஹிந்த் என்ற அமைப்பு தினசரி பல மக்களை விடுவித்துக் கொண்டே இருக்கிறது. கடும் குற்றச்சாட்டுக்குள்ளான மக்களை மக்கோகா, இன்னும் சொல்லப்போனால் அப்சா காஷ்மீர் மக்களை விடுதலைக்காக கூட அவர்கள் போராடுகின்றார்கள். பல மக்களை இன்றைக்கு நான் தெளிவாக சொல்ல முடியும். இந்த வருடத்தில் மட்டும் 300க்கும் அதிகமான இஸ்லாமியர்களை பாஜக சிவசேனா ஆட்சிகள் ஆளக்கூடிய அந்த தேசத்திலே அந்த மாநிலத்தில் இருந்து கொண்டு
சட்ட ரீதியான செயல்களை செய்வதன் மூலமாக சிறைவாசிகளை கண்ணியமான முறையில் விடுவித்துக் கொண்டிருக்கிறது ஜமியத்துல் உலமா. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஜமியத்துல் உலமா ஹிந்த். இங்குள்ள அரசியல் கட்சிகள், இங்கு சிறைவாசிகளுக்காக போராடக்கூடிய மக்கள் சட்ட ரீதியான காரியங்களை செய்கின்றார்களா? சட்ட ரீதியான முயற்சிகளை செய்கின்றார்களா? அந்த வழக்குகளுடைய உண்மைத்தன்மை விளங்கி அந்த வழக்குகளை எப்படி சட்ட ரீதியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்களா? நீதிமன்றத்தின் துணை கொண்டு நாம் விடுவிக்க வேண்டியவர்களை அரசியல் தலைவர்களுக்கு பின்னால் அணிவகுக்க வேண்டிய அவசியம் என்ன? அரசியல் தலைவர்கள் கருணை பார்வை இதற்கு எந்த வகையில் தேவைப்படுகிறது? அதிமுக அரசின் உதவி இதற்கு தேவையா? திமுக அரசின் உதவியின் தேவையா? நீதிமன்றத்தின் உத்தரவுகளின் மூலமாக இவைகளெல்லாம் நாம் விடுவிக்க முடியாதா? உச்ச நீதிமன்றத்தை அணுக முடியாதா? நீங்கள் சொல்லுகின்ற இந்த இயக்கங்கள் யாராவது இந்த சிறைவாசிகளுக்காக சட்ட ரீதியான போராட்டங்களை செய்வதாக தாங்கள் சொல்ல முடியுமா? மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 10 விழுக்காடு முஸ்லிம்கள் வாழக்கூடிய அந்த மகாராஷ்டிரத்திலே அத்தனை பிரச்சனைக்கு மத்தியிலே RSS, சிவசேனா, சங் பரிவார்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த மாநிலத்திலே நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களை விடுவிக்க முடிகிறது என்று சொன்னால், ஒருவர் மீது வழக்கு பதியப்படுகிறது என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் தொடர்பு கொள்கின்றார்கள். உச்சநீதிமன்றத்திலே வழக்கறிஞர் நியமிக்கின்றார்கள், மகாராஷ்டிரத்தில் வழக்கறிஞர் நியமிக்கின்றார்கள், சாரையாக விடுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் தமிழகத்தில் இது சாத்தியப்படவில்லை? சட்ட பரிபாலனத்தை ஏன் இந்த இயக்கங்கள் கையில் எடுப்பதில்லை? எனவே எங்களுடைய இயக்க தலைவர் பாரிஸ்டர், சட்டத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற இயக்க தலைவர்கள் மீது அன்பு கொண்டவர், இங்கே நடைபெறக்கூடிய விஷயங்களை கண்காணிக்கக்கூடியவர். இந்த தலைவர்கள் அழைக்கும் பொழுதெல்லாம் முன்பொரு காலங்களிலே இவர்கள் அழைக்கக்கூடிய அழைப்புகளை ஏற்று இவர்களுடைய மேடைகளிலே தோன்றி இவர்களை ஆதரித்து வந்தவர். இந்த மாநிலம் நமக்கு தேவைப்படாது, இந்த மாநிலத்திற்கு இந்த தலைவர்களே இதை பார்த்துக்கொள்வார்கள் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த எங்கள் தலைவர் தற்போது இங்குள்ள மக்கள், தமிழ் மக்கள், தமிழ் முஸ்லிம்கள், தமிழ் ஆர்வலர்கள், இங்குள்ள முஸ்லிம்களுடைய ஆர்வத்தோடு அழைக்கப்படுகின்ற அந்த அழைப்பை ஏற்று இங்கே களம் காணுவதற்காக எங்களை களமிறக்கி இருக்கின்றார்கள். படிப்படியாக எல்லா விஷயத்திலும் கையில் எடுத்து இங்கு சரியான முறையான நிர்வாக கட்டமைப்பின் மூலமாக இங்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் அவர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து சென்று இந்த சிறைவாசிகளை பொறுத்தவரை சட்ட ரீதியாக மாத்திரம்தான் விடுவிக்க முடியும். எந்த அரசுகளாலும் குறுக்கே நிற்க முடியாது. சட்ட ரீதியாக முடியும்னா அவங்களுக்கு கீழ்கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாமே அவங்களுடைய வழக்குகள் முடிஞ்சிருச்சு. எல்லாமே தண்டனை உறுதி செய்யப்பட்டாங்க. இப்போ இந்த அரசாங்கத்தினால தான் அண்ணா பிறந்த நாள் மற்ற பிறந்த நாட்களில் போல தான் இந்த மாதிரி அரசாங்கம் தான் விடுவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தவிர நீ கோர்ட்டு எந்த விதமான முடிவும் வராது. நீ கோர்ட்டுக்கு எப்படி போலாங்கிறீங்க? இந்த தகவலில் நான் முரண்படுகின்றேன். தாங்கள் யாருடைய வழக்கையாவது இன்னாருடைய வழக்கு, இந்த சிறைவாசியுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தால் இவருடைய தண்டனை உறுதி செய்யப்பட்டு விட்டது, இனி அப்பீலுக்கு இடமில்லை என்று தங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும். பெயரோடு சொல்லுங்கள். நான் பட்டியலோடு உங்களுக்கு தர்றேன். எத்தனை பேர் சுப்ரீம் கோர்ட் எல்லா கோர்ட்டும் முடிவடைந்து இன்றைக்கி ஆயுள் தண்டனையாக 18 வருஷமாக இன்றைக்கி சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கோர்ட்டும் வராது. அவங்களுக்கு ஃபுல்லாகவே அரசாங்கத்துடைய பார்வையில், அரசாங்கத்துடைய அந்த போர்டு நன்னடத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு விடுதலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாங்கள் இது சம்பந்தமான முழுமையான பட்டியலை எடுத்துக்கொண்டு எங்களை மீண்டும் ஒரு முறை அழைத்தால் இந்த சிறைவாசியுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இனி எந்த அமர்வு நீதிமன்றங்களின் மூலமாக கூட அணுக முடியாது, இனி உச்சநீதிமன்றத்தில் இதற்கான வாய்ப்பு அறவே இல்லை என்று தாங்கள் முறையாக ஒவ்வொரு சிறைவாசிகளுடைய பெயருடன் அவருடைய வழக்கு முடிந்த விஷயங்கள் தாங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அங்கிருந்து நம்மால் முன்னெடுத்து செல்ல முடியும். அந்த வழக்கை மேலும் நடத்துவதற்கான எல்லா அம்சங்களும் இருக்கிறது. இன்னும் சற்று தெளிவாக சொல்லப்போனால் சமீபத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வலர் செல்வந்தரை சந்தித்தேன். அவர் குறிப்பிட்டே சொன்னார், ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞருடைய பெயரை குறிப்பிட்டே சொன்னார், இந்த சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் சிறைவாசிகள் விஷயத்தில் குறிப்பிட்ட சில வழக்கறிஞர்களை மாத்திரமே நம்பி இருக்கிறது. நான் அந்த வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு அந்த கேஸ் கட்டை எங்களிடம் கொடுங்கள், நாங்கள் முயற்சி மேற்கொள்கின்றோம் என்று சொன்னதாக. ஆனாலும் எந்த ஒரு வழக்கறிஞரும் அந்த கேஸ் கட்டுகளை கொடுப்பதற்கோ அந்த வழக்கின் விவரங்களை சொல்வதற்கோ தயாரில்லை என்பதாக அந்த முக்கிய பிரமுகர், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் என்னிடத்தை குறைப்பட்டு கொண்டார், மனவேதனை அடைந்தார்.
இங்குள்ள முஸ்லீம் இயக்கங்களும் அல்லது அந்த சிறைவாசிகள் விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய அந்த வழக்குகளை மேற்கொள்ளக்கூடிய இங்குள்ள முஸ்லீம்களும் குறிப்பிட்ட ஒரு சில வழக்கறிஞர்கள் மாத்திரமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுவதாக நான் அறிகின்றேன். எனவே தாங்கள் இந்த தமிழக சிறைவாசிகள் விஷயத்தில் இந்திய சட்ட பரிபாலனங்களின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் இனி எதிர்கொள்ளவே முடியாது, எந்த ஒரு வழக்கையும் தொடரவே முடியாது, இவர்களுக்கான நிவாரணம் சட்ட பரிமாணத்தில் முழுமையாக அடைக்கப்பட்டு விட்டது என்று தாங்கள் பட்டியலோடு தாங்கள் சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக முதன்மையாக அதை நாங்கள் உடனடியாக மறுத்து விடுவோம். நாங்கள் அதற்கான தயாரிப்புகளோடு வருவோம். தாங்கள் வழங்கக்கூடிய அந்த பட்டியலுக்கு பதில் சொல்லுவதற்கான தயாரிப்பு நிலையோடு வந்து நாங்கள் பதில் சொல்லவும் செய்வோம். அத்துடன் ஒரு வாதம் விவாதம் என்ற அடிப்படையையும் கடந்து இதை நாங்கள் முறையாக உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வதற்கான எல்லா வழிவகைகளையும் எங்கள் தலைவரோடு பேசி நாங்கள் நிச்சயமாக வழிகண்டு அந்த சிறைவாசிகளாக இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைப்பதற்காக உள்ளார்ந்த முறையில் நாங்கள் செயல்படுவோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் உங்கள் இடத்துல வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த சேப்பாக்கம் தொகுதி, அப்புறம் கிருஷ்ணகிரி தொகுதி, ஆம்பூர் தொகுதியை வந்து வாபஸ் வாங்கிக்கிறங்க, இதனால் கட்சியில் ஒரு பிளவு வரும், ஓட்டுகள் சிதறடிக்கப்படும் சொல்லி உங்கள்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் வந்து வாபஸ் வாங்குவீங்களா, இல்லை எதிர்த்து நிற்பீங்களா? தமிழக இஸ்லாமிய கட்சிகள் மத்தியில் அவர்கள் கையாளுகின்ற ஒரு யதார்த்த நிலையை நாம் சொல்லியே ஆக வேண்டியிருக்கிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தலிலே எஸ்டிபிஐ கட்சி இங்கே தேர்தலில் களம் கண்டது. அன்றைய தேதியிலே அது புதிய ஒரு அரசியல் கட்சியாக அன்றைக்கு இருந்தது. அவர்கள் பல்வேறு அமைப்புகளிடம் சென்று ஒற்றுமைக்கான ஒரு வேலையை முன்னெடுத்தார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த பெரிய கட்சியாக முஸ்லீம் லீக், தமுமுக, மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை எஸ்டிபிஐ ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. ஏன் என்று சொன்னால் உங்களுடைய அரசியல் பலம் ஒன்றுமில்லை, நீங்கள் ஒன்றுமில்லை, நீங்கள் சிறிய கட்சி என்பதாக வாயால் சொல்லாவிட்டாலும் மனதளவில் அதனை முன்வைத்து அவர்களுடைய சமாதான உடன்படிக்கைக்கு எந்த ஒரு கட்சியும் முந்தைய கட்சிகள் பிக் பிரதர் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டாமை சிந்தனையோடு அன்றைய தேதியில் அந்த இரு பெரும் கட்சிகள் நடந்து கொண்டதுதான் உண்மை. இப்பொழுது எஸ்டிபிஐ அதுவும் ஒரு அரசியல் கட்சி என்ற ஒரு நிலையை அடைந்த பிறகு நாங்கள் ஒரு புதிய கட்சியாக இன்றைக்கு அந்த மக்களுடைய பார்வையில் படுகின்றோம். அதில் உண்மையும் இருக்கிறது. தமிழக அளவிலே எங்களுக்கு சரியான கட்டமைப்பு இல்லை என்பதையும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு எங்கள் கட்சியின் சார்பாக ஒவ்வொரு தலைமை அலுவலகங்களுக்கும் சென்று அரசியல் கட்சியில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகளிடையே எஸ்டிபிஐ உள்ளிட்ட அரசியல் கட்சியில் தலைவர்களிடம் சந்தித்து தபால் கொடுத்து ஒரு ஒற்றுமைக்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம். அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்று. நாங்கள் வந்த செய்தியை கூட அவர்களே பதிவிடக்கூட தயாராக இல்லை. ஒவ்வொரு கட்சிகளும் தளங்கள் நடத்துகின்றன, ஃபேஸ்புக் பேஜுகள் நடத்துகின்றன. அன்றாடம் அந்த கட்சி அலுவலகங்களுக்கு வரக்கூடிய சிறிய பெரிய நிகழ்வுகளை செய்தியாக்குகின்றன. ஒரு ஒற்றுமையை வலியுறுத்தி எழுத்துப்பூர்வ தபால் கடிதங்களோடு தலைமை அலுவலகங்களுக்கு ஒரு கட்சியின் சார்பாக, எம்ஐஎம் கட்சியின் சார்பாக தமிழக தலைவர், தமிழக முக்கிய நிர்வாகிகள் தலைமை அலுவலகங்களுக்கு வந்து நேராக சந்தித்து கடிதங்கள் கொடுத்ததை செய்தியாக கூட அவர்கள் ஆக்கவில்லை. இந்த தேர்தலை பொறுத்து நான் சொல்லுகின்றேன். எனவே ஒரு நாட்டாமையின் மனநிலை இன்றைக்கு முந்தைய பழைய இஸ்லாமிய கட்சிகளுக்கு நிச்சயம் இருக்கும். எங்களை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்க மாட்டார்கள். எங்களுடைய சொல் அவர்களுடைய ஈடேறாது. அவர்கள் எங்களிடத்தில் வந்து ஆதரவு கோருவார்கள் என்று கூட நாங்கள் எண்ணவில்லை. அதற்கு அவர்களுடைய ஈகோ இடம் தராது என்றே நினைக்க தோன்றுகின்றது. ஒருவேளை நாங்கள் இந்த 3 தொகுதிகளிலும் நின்று வெற்றி பெற்று எங்களுடைய இருப்பை நாங்கள் நிலைநிறுத்திய பிறகு, எங்களுடைய சக்தியை, எங்களுடைய வலிமையை நிலைநாட்டிய பிறகு வேண்டுமானால் அடுத்த தேர்தலிலே எங்களையும் பேச்சுவார்த்தைக்கு இணைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இதில் ஒரு உண்மையும் சொல்லியாக வேண்டியிருக்கிறது. யதார்த்தமான நிலைமை. அன்றைக்கு புதிதாக ஒரு கட்சி முளைத்து அவர்கள் இது போன்ற ஒரு சமூக ஒற்றுமைக்காக போராடினால் அல்லது முயற்சித்தால் அன்றைக்கும் அந்த புதிய கட்சிக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பழைய கட்சிகள் மதிப்பளிக்காது, காது கொடுத்து கேட்காது, ஒற்றுமைக்கான
விஷயங்களில் ஈடுபடாது என்பதே எனது கணிப்பாகும். உங்கள் தேசிய தலைவர் உவைசி தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்த தமிழ்நாட்டினுடைய இஸ்லாமிய இயக்கத் தலைவர்களை சந்தித்து ஆதரவு கூறுவாரா? நிறைய வாய்ப்பு இருக்கிறது. 7 நாட்கள் சுற்றுப்பயணம் முடிவு செய்யப்பட 7 நாட்கள் தமிழக சுற்றுப்பயணத்துக்காக ஒதுக்குவதாக தமிழக பொறுப்பாளர்கள், மேலிட பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வாய்த்தால் இங்குள்ள முஸ்லிம் தலைவர்களையும் நாங்கள் எங்கள் தலைவரை அங்கு அழைத்து சென்று அவர்களுடைய ஸ்தலங்களுக்கே அழைத்து சென்று சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா. இருந்தபோதிலும் இங்குள்ள தலைவர்களுக்கு அன்றைய நிகழ்ச்சி நிரல் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. கூட்டணி கட்சிகளோடு பிரச்சாரங்களுக்கு இவர்கள் சென்று இருந்தால் சந்திக்க வாய்ப்பில்லாமல் போனால் அதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. எங்கள் தலைவர் சென்னைக்கு வருகின்ற பொழுது சென்னையில் முக்கிய அரசியல் கட்சியின் தலைவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் நாங்கள் அதில் எவ்விதமான குறையும் வைக்காமல் எங்கள் தலைவரை இங்குள்ள இஸ்லாமிய தலைவர்களோடு சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்வோம். எங்கள் தலைவர்கள் வாணியம்பாடிக்கு மற்றும் கிருஷ்ணகிரிக்கு பிரச்சாரக்கு வருகின்ற அந்த நாட்களிலே அந்த தொகுதிகளிலே முக்கிய அரசியல் தலைவர்கள், இங்குள்ள அரசியல் தலைவர்களுடைய 2ஆம் நிலை தலைவர்களாக இருந்தாலும் கூட அவர்களையும் சந்தித்து சமுதாய ஒற்றுமைக்காக எங்கள் தலைவர்கள் சந்தித்து பேசுவதற்காக நாங்களே முன்னெடுப்போம். இப்போ உங்கள் கட்சி அதிமுக, திமுக, மக்கள் நல கூட்டணி, பாமக போன்ற கட்சிகளோட கூட்டணிக்கு சேர வாய்ப்பு இருக்கா? நான் முன்னால் சொன்னது போலதான், இங்கே தங்கள் பலத்தை நிரூபிக்கும் வரை எவரும் அங்கீகரிப்பதில்லை. பலத்தை நிரூபிக்காத வரை இங்குள்ள கட்சிகளுக்கு புதிய கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் அல்லது புதிய கட்சிகளுடைய வலிமைகளை புரிந்து கொள்ள மறுக்கின்றார்கள். எங்கள் தலைவருக்கு மிக தெளிவாக எங்களால் சொல்ல முடியும். இதற்கு முந்தி முக்கிய அரசியல் கட்சிகள் தனித்து நிற்கின்ற பொழுது 2 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்றங்களிலே 5000 வாக்குகள் தான் பெற்றிருக்கின்றார்கள், 3000 வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். 2000த்துக்கும் 3000த்துக்கும் மத்தியிலான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு சில தொகுதிகளில் தான் 6000 வாக்குகள் அல்லது 7000த்துக்கும் 7000ஐ நெருங்கக்கூடிய அளவிற்கான வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். ஒரே ஒரு தொகுதி தான் என்று சொல்ல முடியும். ஆனால் நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம், எங்கள் தலைவர் நாங்கள் 30 தொகுதியில் போட்டியிட்டாலும் கூட எங்கள் தலைவர்கள் தமிழகத்திலே பிரச்சாரம் செய்தால் மேற்கொண்டால் 30 தொகுதிகள் பற்றி சொல்கின்றேன். நாங்கள் இப்பொழுது முடிவெடுத்திருப்பது 3 தொகுதிகளிலே முழு கவனம் செலுத்தி வெற்றி இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு முடிவு. ஆனால் எங்களுடைய வலிமை பரவலாக நிரூபிக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் 30 தொகுதிகளில் கூட நாங்கள் தேர்வு செய்திருந்தால் குறைந்தபட்சம் ஒவ்வொரு தொகுதியிலும் 20,000 வாக்குகள் 30,000 வாக்குகள் என்று பெறக்கூடிய அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி மிக்க ஒரு தேசிய தலைவர்களாக எங்கள் தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அடுத்து தங்களுடைய கேள்வி. இப்போ உங்கள் தேசிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. வரும்போது மற்ற அரசியல் கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, உங்களுடைய எம்எல்ஏக்களை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லி சட்டம் கேட்டுச்சுன்னா அவர் என்ன முடிவு எடுப்பார்? இதுவும் ஒரு கற்பனையான ஒரு கேள்வியை போல தோன்றுகிறது. இன்றைய இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப ஒரு உலகத்தில் இருந்து கொண்டு ஏன் எங்கள் தலைவர் இங்கே வர வேண்டும், அதுவும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மத்தியில் வரை காத்திருக்க வேண்டும், தேர்தல் பிரச்சாரம் சூடேறும் வரை காத்திருக்க வேண்டும், வேட்பாளர் களம் கண்ட பிறகு அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற தாமத நிலை ஏன்? இன்றைக்கு கூட தொடர்பு கொள்ளலாமே, நேற்று தொடர்பு கொண்டிருக்கலாமே. இன்னும் மனு தாக்கல் செய்வதற்கு சுமார் 1 மாத கால அவகாசம் இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ள முடியும். சாதாரணமாக குறுஞ்செய்திகள் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும், சமூக வலைதளங்கள் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும், முகநூலில் இன்பாக்ஸில் தொடர்பு கொள்ள முடியும். நிச்சயமாக அதுபோன்று இவர்கள் செய்யவில்லை. செய்வதற்காக இவர்களுடைய ஈகோ இவர்களை தடுக்கும் என்றுதான் எங்களுக்கு சொல்ல தோன்றுகிறது. பிரச்சாரம் சூடேறக்கூடிய ஒரு சூழலில், பிரச்சாரம் அனல் பறக்கக்கூடிய ஒரு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது எங்கள் தலைவரிடத்திலே வாபஸ் வாங்க சொல்லுவது, ஆதரவு கேட்பது என்பது நடைமுறை சாத்தியமில்லாத விஷயம். அதற்கான அவகாசம் நிரம்பவே இருக்கிறது. அதை இவர்கள் செய்திருக்கலாம்,
இப்பொழுதும் கூட செய்யலாம். நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டு தான் ஆக வேண்டும், எங்களுக்கு வாழ்வாசாவா பிரச்சனை இது என்றெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை. தலைமைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இங்குள்ள தலைவர்கள், முஸ்லீம் தலைவர்கள், இஸ்லாமிய கட்சியின் தலைவர்கள் எங்கள் தலைமையை தொடர்பு கொண்டு எங்களை வாபஸ் பெற செய்தாலோ, தேர்தலில் போட்டியிடக்கூடிய திட்டங்களை கைவிடச் சொன்னாலோ, அது சொல்லுவது இங்குள்ள தலைவர்களுடைய பொறுப்பாகும். அதை ஏற்பதும் அல்லது அதற்கான இவர்கள் விஷயங்களை பரிசீலிப்பதும் எங்களுடைய தலைமையின் முடிவின் பார்ப்பட்ட விஷயம். உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை எப்போ துவங்கி இருக்கிறீங்க? நாங்கள் தேர்தல் தேதி அறிவிக்கும், அதாவது மனு தாக்கல் வரை காத்திருப்பதாக உத்தேசமில்லை. எங்களுக்கு சிக்னல் கொடுக்கப்பட்டு விட்டது, துவக்க சொல்லி சிக்னல் கொடுக்கப்பட்டு விட்டது. இருப்பினும் அதற்கான ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் வகுத்து கொண்டிருக்கின்றோம். விரைவாக ஓரிரு நாட்களில் கூட எங்களுடைய பிரச்சாரங்களை நாங்கள் தூக்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது. நன்றி. எங்களோட இவருடன் பேசிக்கொண்டு பங்களிப்பதற்கு நன்றி. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.